ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சார் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆரி ஒர்க்கில் வந்துட்டு இந்த ராஜாக்கள் ராணிகள் பல்லாக்கு டிசைனில் வந்துட்டு எப்படி அந்த கண் ஃபேஸ் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். எனக்கு சாரீ வந்து கோல்டன் கலரில் ஃபுல்லாக ஜருகு வச்சதாக இருக்கும். முந்தி மட்டும் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதனால் ப்ளவுஸும் நான் வந்துட்டு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து அந்த மாதிரி பல்லாக்கு டிசைன் தான் போட போகிறேன். இதில் வந்து எனக்கு 3 ஃபேஸ் வந்து கவர் ஆகும். ஒன்று வந்துட்டு அந்த குதிரை மேலே ஒருத்தவர் இருப்பார், நெக்ஸ்ட் பல்லாக்கில் இருக்க ராணி, நெக்ஸ்ட் இந்த பிபி ஊதிட்டு இருக்க ஒரு அங்கிள். இவங்க 3 பேரோட ஃபேஸுக்கு தான் இப்போ வந்துட்டு பல்லாக்கு வந்துட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இவங்களோட ஃபேஸ் நான் வந்துட்டு ஆல்ரெடி பேப்பர் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு எடுத்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க எப்படி ட்ரேசிங் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்ணெல்லாம் பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. மற்ற எல்லாமே சுற்றி ஃபேஸ் எல்லாமே ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இதுக்கு என்ன பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம மைக்ரோ பீட்ஸ் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். பிளாக் கலர் அண்டு ஒயிட் கலர் மைக்ரோ பீட்ஸ். நீங்கள் நார்மலாக ஆரி கடையில் போயிட்டு விற்கிற கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் மைக்ரோ பீட்ஸ். ஆனால் தேடி தான் ரேண்டமாக தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒயிட் அண்ட் பிளாக்கில் மைக்ரோ பீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி சொல்லி வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃபேஸ் டெக்ஸ்சருக்கு வந்துட்டு நம்ம எடுத்தோடனே சும்மா அப்படியே கம்மை ஊற்றிட்டு அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கண் ஒரே ஒரு டாட் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் அந்த கம்மில். ஃபஸ்ட்டு அந்த டாட்டை வச்சுட்டு பிளாக் கலர் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த கண்ணை வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிடணும். அது ஒரு அரை மணி நேரம் காயட்டுன்னு விட்டுறணும். சரிங்களா? அப்புறமா நம்ம நீடில் அந்த கம்மை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப மெதுவாக யூனிக்காக பண்ணணும். இந்த இதில் மட்டும் நம்ம அவசரப்படக்கூடாது. வேறு எங்கேயாச்சும் கம்மு பட்டுச்சுன்னா நம்ம போடுற பீட்ஸ் வந்துட்டு அங்கே போய் ஒட்டிக்கும். அப்போ பார்க்குறதுக்கே அழகாக இருக்காது. அதனால் எவ்வளோ டைம் எடுத்தாலும் சரி ரொம்ப பொறுமையாக உட்காந்து பண்ணுங்க. இது 3க்குமே பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் இந்த 3 ஃபேஸுக்கும் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போ அந்த ராணிக்கு வந்து நான் கண் இப்போ தான் போட்டிருக்கேன். அது இதாக இருக்குது. ஸோ லைட் முடிக்கும் வந்துட்டு நம்ம பிளாக் கலர் கொடுக்குறோம்ல, அங்கே இன்னும் காயலை. பட் இந்த இவருக்கு வந்து காஞ்சிருச்சு கண்ணு. இப்போ அந்த ஃபேக் ஸ்ட்ரக்சருக்காக நான் நீடில் இருக்குல்ல, நம்ம ஆரி ஒர்க் போடுறோம்ல, அந்த நீடில் அண்டு கம்மை யூஸ் பண்ணி அந்த ஃபேஸுக்கு வந்துட்டு நான் அழகாக வந்துட்டு ஸ்ட்ரக்சராக வந்துட்டு அந்த கம்மு வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக பண்ணணும். அந்த மூக்குக்கெலாம் ஷேப்பு வர்ற மாதிரி, நெக்ஸ்ட் வாய்க்கு ஷேப் வர்ற மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக வந்துட்டு இந்த ஒர்க்கு வந்து நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இல்லைனா வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காதுங்க. அந்த குதிரையில் இருக்கிறதுக்கு முடிச்சிட்டேன். நான் ஒயிட் கலர் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து போட்டேன் பார்த்தீங்களா? ஸோ அதனால உங்களுக்கு இந்த இதை வந்துட்டு காட்டுறேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம் எடுத்துகிட்டு அந்த மூக்குக்கு ஷேப் வர மாதிரி அழகாக வந்து கொடுத்திங்கன்னா ஃபேஸ் வந்து ஸ்ட்ரக்சர் அழகாக இருக்கும். நம்ம பீட்ஸ் வந்து இன்னும் நான் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் தெரியுதா? மூக்கு கீழே வாய் ஸ்ட்ரக்சர் அழகாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் கிளியராக உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு பீட்ஸ் இது மேலே போட்டோன்னா நல்லா ஒட்டிக்கும். அதே மாதிரி பீட்ஸும் சேஃபாக இருக்க மாதிரி நமக்கு இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணணும். சரிங்களா? மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணுறது ஈஸி, பட் ஷேப்பெல்லாம் கொண்டு வரதா கொஞ்சம் சிரமம். பட் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஸ்மூத்தாகவும் வேலை முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து கம்மை வச்சு போட்டிருந்தப்பலே உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இது மேலே நான் வந்துட்டு ஒயிட் கலர் மைக்ரோ பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈஸியாக இருக்கானாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டால் போதும், மைக்ரோ பீட்ஸ் ஈஸியாக வந்துட்டு காஞ்சிரும். இல்லை நீங்கள் நைட் வந்துட்டு இதெல்லாம் போட்டுட்டு மார்னிங் எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும், நல்லா ஒட்டிக்கும். ஒரு கேப் விடாமல் நல்லா கும்மலாக அது மேலே வந்து போட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு எங்கெங்கே கம்பு இருக்கோ அங்கங்கே வந்து அது ஒட்டிக்கும். சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் ஒட்டினதுக்கப்புறம் அதை ஊதி விட்டோம்னா அது வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ அந்த ராணிக்கு வந்துட்டு கண்ணு ஒட்டிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இப்போ அந்த ராணிக்கு தான் வந்துட்டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் அதில் பிளாக் கலர் மைக்ரோ பீட்ஸ் வச்சுருந்தேன், அதை அப்படியே ஊதி விட்டுடலாம். பட் ஊதி விட்டோன்னா அந்த ஒயிட் கலரோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். அதனால நான் என்ன பண்ணுறேன், நான் கையை வச்சு ரிமூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோட
நீடில் இருக்குல்ல அதை வச்சும் நான் வந்துட்டு அந்த லைட்டாக ரிமூவ் பண்ணி வரேன். அந்த ஃபேஸில் வந்து பிளாக் கலர் இருக்கக்கூடாது அப்படின்னு. நமக்கு ஒயிட் கலர் மைக்ரோ பீட்ஸாக தேவை, அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்துட்டு அந்த பிளாக் கலர் மைக்ரோ நீடில் அங்கே இருந்தது ஃபுல்லாக எடுத்து விட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த ராணியோட கண்ணும் நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு நான் மவுத்துக்கு ரெண்டே டாட் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் அந்த ஹேர் ஒரு சிங்கிள் ஹேர் லைனுக்கும் நான் வந்துட்டு பிளாக் கலர் மைக்ரோ தட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். இப்போ நான் வந்துட்டு இந்த ராணியோட ஃபேஸ் தான் வந்து நான் ஸ்ட்ரக்சர் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்குமே நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ராஜாவுக்கு காட்டியிருந்தேன்ல அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இதுக்கும் நீங்கள் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ எப்பயுமே நம்ம வந்துட்டு மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ரொம்ப டைம் எடுத்து பண்ணால் தான் ப்ராப்பராக நீட்டாக ஸ்ட்ரக்சராக வரும். அதனால தான் சொல்கிறேன், இதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் போகிறீங்களோ அவ்வளோ. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு 1/4 மணி நேரம் ஆனாலும் சரி, பட் நமக்கு வந்து அந்த ஃபேஸோட டெக்ஸ்சர் தான் முக்கியம். ஃபேஸ் என்றைக்கும் அழகாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நம்ம டிசைனே வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். சரிங்களா மக்களே? அதனால் வந்துட்டு கொஞ்சமாக யூனிக்காக கொஞ்சமாக கம் எடுத்துகிட்டு நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அந்த லைனு அந்த மொனை எல்லாமே கேப் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அந்த கேப்பில் எல்லாமே கம்மும் போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒயிட் கலர் மைக்ரோ பீட்ஸும் போட்டிருக்கணும். நேம் நல்லா யூஸ் நோட் பண்ணிக்கோங்க. மைக்ரோ பீட்ஸ் ஒயிட் கலர், பிளாக் கலர் எல்லா கலர்லேயுமே அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு கம் லைட்டாக போட்டுட்டு பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபேஸ் டெக்ஸ்சர் வந்துட்டு அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ளவுஸை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்மளோட பல்லாக்கு டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இது பண்ணும்போது ரொம்ப நேரம் உட்காந்து டைம் எடுத்து பண்ணுவோம். அப்படியே கை காலெல்லாம் வலிக்கும். பட்டு மோட்டிவ்னஸ் இல்லைன்னா நம்ம பண்ணுற வேலையே நல்லா இருக்காதுல்ல. சின்னதாக நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு மோட்டிவ்னஸாக இருக்கும். பரவாயில்ல, ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்போ நம்ம இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்ன எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவ்னஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, இப்போ இந்த ராணியோட ஃபேஸ்னஸ் டெக்ஸ்சராக உங்களுக்கு தெரியுதா? பார்க்குறதுக்கு அழகாக கிளியராக. ஸோ நான் இங்கே ஒட்டியிருக்கிறது அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். உள்ளேயுமே நான் க்ரீன் கலர் மைக்ரோ பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம். சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு இந்த ராணிக்கு ஃபேஸில் வந்துட்டு ஒயிட் கலர் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நான் என்ன சேஞ்ச் பண்ணணும், நல்லா இருக்கா நல்லா இல்லையா எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, வேறு ஏதாச்சும் மெத்தட் வேணும்னாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய்.